ஓகேவா? சக்ராசனா வந்துட்டு இது வந்து அட்வான்ஸ் லெவல் போஸ்ட் பண்றதுக்கான பேக்வர்ட் பெண்டிங் போல வார்ம் அப். ஹிப் டவுன், இங்க மட்டும் டவுன் பண்ணணும். ஓகேவா? அப் டவுன். பேசிக்கா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸா பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி டச் ஆகும். ஓகேவா? அப் டவுன். ஓகேவா? புரியுதா எப்படி பண்றாங்க? அப் டவுன் அப் டவுன். அண்ணா படுத்துட்டு வர்றவங்க படுத்துட்டு பண்ணலாம்ப்பா, வரலனா சக்கராசனா போங்க எல்லாரும். டவுன் டவுன். அவங்க சொன்ன மாதிரி ஹிப்பை டவுன் பண்ணுங்க பார்க்கலாம். ஹிப் டவுன் அப் குட் குட். டவுன் அப். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அட்வான்ஸ் லெவலில் காம்படிஷன் போகிறவங்களுக்கு அப்பர் பேக்கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ் இது. ஸோ அவங்களுக்கு இந்த போஸ் பண்ணும் போதே நோட் பண்ணுங்க, அவங்களோட அப்பர் பேக் அப்படி இருப்பாங்க. இந்த பார்ட் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான வார்ம் அப் இது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பராக வார்ம் அப் எல்லாம் கொடுத்துட்டு தான் அவங்க அடுத்த லெவல் ஆசனாஸ் போவாங்க. டவுன் வெயிட் பண்ணுங்க. 1 2 3 4 5. நல்லா வார்ம் அப் எடுத்துக்கமா, வெண்டிங் வார்ம் அப் எடுத்துக்கமா. சோ இதுல ஒரு அட்வான்ஸ் போஸ் பண்ணலாமா? எல்லாரும் சக்ராசனா பண்ணுவீங்க. இப்போ அதுலயே கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம என்ன பண்ண போறோம்? சக்ராசனால அப்படியே கொஞ்சமா வாக் பண்ணி வந்து பூரண சக்ராசனா, கையை வந்து கால் கிட்ட கொண்டு வந்து ட்ரை பண்ண போறோம். பண்ணலாமா? வாங்க சக்ராசனா வாங்க. சக்கராசனா போங்க. ஸோ இந்த ரோல இருக்கவங்கலாம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணக்கூடியவங்க, நிறைய காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்களாம் இப்போ தான் பிகினர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாக் பண்ணி வந்துட்டு கால் கிட்ட கொண்டு வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த போஸ் பண்ணும்போது யாருக்கெல்லாம் பெயின் ஆகுதோ, பெயின் ஆகும்போது தான் நம்ம கரெக்டா போஸ் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? சோ பெயின் ஆனாதான் இந்த போஸை நீ கம்ப்ளீட்டா பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இதை ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகும்? ரெகுலரா பண்ணும்போது உனக்கு இது நல்ல பிராக்டிஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பெயின் ஆகாது. சோ வெயிட் பண்ணுங்க. வெரி நைஸ், சூப்பரா பண்ணிட்டீங்க எல்லாருமே. இதுல கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாமா? அப்படியே ஆங்கிள் கேட்ச் பண்ணுங்க பாப்போம். கையை பொறுமையா எடுத்துட்டு ஆங்கிள் கேட்ச் பண்ணுங்க. வெரி குட். ட்ரை பண்ணுங்க. இவங்க பண்ணிட்டு இருக்க ஆசனாவோட பேர் வந்து பூரண சக்கராசனா. அது வந்து கேர்ள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து அந்த பூரண சக்கராசனாவோட ஒரு கம்ப்ளீட் ஸ்டேஜ். நாங்கள் வந்து இந்த டிம்பாசனான்னு சொல்லுவோம். வெரி குட். டிம்பாசனா ட்ரை பண்ணுங்க. சில குழந்தை வந்து படுத்துட்டாங்க இல்லையா, அவங்களாம் டயர்ட் ஆயிட்டாங்க, வேற எதுவும் இல்லை. தம்பி டயர்ட் ஆயிட்டியா? இதோ அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவன் எப்படி பண்றான்னு பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான ஒரு ஹோப் அதிகமாக இருக்கும், கான்ஃபிடென்ட் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. குட் ரைடா. நல்லா கிளாப் கொடுத்துருப்பாங்க அந்த பையனுக்கு. என்னடா என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அந்த குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னொரு குழந்தை சூப்பரா பண்ணா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் அதிகமாயிடுது. இதெல்லாம் தான் அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். டான்சர் நினைக்கிறேன். ஹாய் சார். ஹாய் சொல்றான். ஸோ இவங்க பண்ணியிருக்க ஆசனாவோட பேர் வந்து பாதகஸ்தாசனா. தான் சக்கராசனாவுக்கு ஃபார்வர்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆப்போசிட் ஆசனா, கான்ட்ராஸ்டாக பண்ணுறாங்க.